இனிய வணக்கம். புணர்ச்சி மகிழ்தல் என்ற அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க இருப்பது 5வது குறள் 1105. தீயை பற்றி சொன்ன தலைவன் இங்கு கொஞ்சம் இப்படி தள்ளி வரான். வேட்ட பொழுதின் அவை அவை போலுமே தோட்டார் கதுப்பினாள் தோள் என்ற அருமையான குறள். இங்கே இந்த பொருள் நம்ம தெரியணும் போது, வேட்டனால் விரும்ப இல்லையா, விழைந்திட. வேட்ட பொழுதின் அவை அவை போலவே, நான் என்னெல்லாம் நினச்சனோ அதெல்லாம் தருது. நாடும் பொழுதெல்லாம் நல்லின்பம் தரக்கூடியது எது? அவளுடைய அந்த தோள்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் தோட்டார் கதுப்பினாள்னு போடுறார். கதுப்பு என்றால் கூந்தல் என்று பொருள். தோட்டார் என்றால் மலர், கொத்தான மலர் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அப்போது இந்த பூங்கொத்து இது தோட்டார். அந்த அந்த கொத்தான மலர்களை கூந்தலிலே சொருகியவள், அணிந்து கொண்டவள். இவளுடைய தோளிலே நான் சாயும் பொழுதெல்லாம் வேட்ட பொழுதின் அவை அவை போலுமே, நான் மனதில் என்ன எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சனோ அத்துணை அவை அவை போலவே, அதில் கொஞ்சமும் பெசகலை. எனக்கு என்னெல்லாம் இன்பம் வேணும்னு நினச்சனோ அவை அவை போலுமே. இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக பயன்படுத்துகிறார் பாருங்க, இல்லைங்களா? அவை அவை போலுமே, அந்த இன்பத்தை எல்லாம் நாடும் பொழுதெல்லாம் நான் என்ன எண்ணத்தில் நாடினேனோ அதிலிருந்து சற்றும் பிறழாமல் பிசகாமல் அந்த இமையும் அகலாமல் அந்த இன்பத்தை தரக்கூடிய மென்தோள்கள் யாருடையது என்றால் மலர் கொத்தினை தன் கூந்தலிலே அணிந்த இந்த விந்தை மகளின் தோள்களே என்று ரொம்ப அழகாக சொல்கிறார். அது எவ்வளவு ரசனையுள்ள ஒரு தலைவன், எத்துணை ரசனையுள்ள ஒரு தலைவி. இதெல்லாம் நம்ம காட்சிகளில், புத்தகத்தில், இலக்கியத்தில், திரைப்படத்தில் பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லாமல் வள்ளுவம் வாழ்வியலிலும் ரசிக்க நம்மை தூண்டுகிறது, பாராட்ட தூண்டுகிறது இல்லையா? அதிலே கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் என்பது தன்னலமிக்கதாக இருக்கக்கூடாது இல்லையா? ஒருத்தரை பாராட்டும் போது கிடைக்கிற இன்பம் முழு இன்பம். தன்னுக்குத்தானே நினைத்து கொண்டு வாழ்வது அது இன்பம் அல்ல, இன்பம் போல ஒரு மாயை இல்லைங்களா? இட்ஸ் அ சூடோ ப்ளஷர் என்று சொல்வார். இட்ஸ் நாட் அப்சல்யூட்னஸ், இட் டசன்ட் ஹாவ் எனி அப்சல்யூட்னஸ். அது ஒரு சூடோ ப்ளஷர். ஆனால் இரு நிலைகளில் தலைவியை வாழ்த்தி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்பம், அதற்கு பெயர் எதுவாக இருந்தாலும் அது முழுமை இன்பமாகத்தான் கருதப்படும். அது ஒரு மெய் இன்பம் என்றும் சொல்லலாம். அப்போ மேவ மேவ அந்த மென்தோல் தரும் மெய் இன்பம் யாரிடம் கிடைக்கும் என்றால் அடர்ந்த அந்த மலர் கொத்துக்களை அடர்ந்த கூந்தலிலே, கருங்கூந்தலிலே அணிந்த அந்த தலைவியினுடைய அந்த இன்தோல் அன்றி வேறில்லை என்பதை முடிவுக்கும் ஒரு குரலாக, உறுதியாகச் சொல்லும் ஒரு குரலாக, தலைவன் தலைவியை அவன் எந்த எண்ணங்களிலெல்லாம் அவளை உயர்த்தி நினைக்கிறான் என்பதை சொல்லும் ஒரு அற்புத குரல் இது. அனுபவிப்போம், குரலை உள்வாங்குவோம், வாழ்வியலாக்குவோம். நன்றி. இனிய நாளாக இதய வாழ்த்து.